வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே. இன்று நாம் பேசப் போகும் டாபிக் பிப்ரவரி 26, 2026 அன்று சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற ஐசிசி T20 உலக கோப்பையின் சூப்பர் 8 சுற்றில் நடந்த மிக முக்கியமான இந்தியா மற்றும் ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான ஆட்டத்தைப் பற்றித்தான். தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான முதல் சூப்பர் 8 போட்டியில் 76 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்த பிறகு அரையிறுதி வாய்ப்பை தக்கவைக்க இந்திய அணிக்கு இது ஒரு வாழ்வா சாவா போட்டியாக அமைந்தது. இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற ஜிம்பாப்வே அணியின் கேப்டன் சிக்கந்தர் ராசா முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தார். இந்திய அணியில் இந்த ஆட்டத்திற்காக வாஷிங்டன் சுந்தர் மற்றும் ரிங்கு சிங் ஆகியோருக்கு பதிலாக அக்சர் படேல் மற்றும் சஞ்சு சாம்சன் ஆகியோர் களமிறக்கப்பட்டனர். தொடக்க வீரர்களாக கேப்டன் சூரியகுமார் யாதவ் அதிரடி முடிவெடுத்து சஞ்சு சாம்சன் மற்றும் அபிஷேக் சர்மா இருவரையும் களமிறக்கினார். ஆட்டத்தின் தொடக்கத்திலிருந்து இந்திய அணி ஜிம்பாப்வே பந்துவீச்சாளர்களை துவம்சம் செய்யத் தொடங்கியது. சஞ்சு சாம்சன் 15 பந்துகளில் 24 ரன்கள் எடுத்து பிளஸிங் முசராபானி பந்துவீச்சில் ரியான் பர்லிடம் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார். பவர் பிளே முடிவில் இந்திய அணி வெறும் ஒரு விக்கெட்டை மட்டுமே இழந்து 80 ரன்கள் குவித்தது. அடுத்ததாக உள்ளே வந்த இஷான் கிஷன் அபிஷேக் சர்மாவுடன் கைகோர்த்து மிகச் சிறப்பான ஒரு பார்ட்னர்ஷிப்பை அமைத்தார். தொடர்ச்சியாக 3 முறை ரன் ஏதும் எடுக்காமல் ஆட்டமிழந்திருந்த அபிஷேக் சர்மா இந்த ஆட்டத்தில் தனது முழு ஃபார்முக்கும் திரும்பினார். அவர் வெறும் 26 பந்துகளில் தனது முதல் T20 உலக கோப்பை அரை சதத்தை பதிவு செய்தார். 4 பவுண்டரிகள் மற்றும் 4 சிக்சர்களுடன் 30 பந்துகளில் 55 ரன்கள் குவித்து சிக்கந்தர் ராசாவின் பந்துவீச்சில் ஆட்டமிழந்தார். இஷான் கிஷன் தன் பங்குக்கு 24 பந்துகளில் 38 ரன்கள் சேர்த்து வலுவான அடித்தளத்தை அமைத்துத் தந்தார். மிடில் ஓவர்களில் கேப்டன் சூரியகுமார் யாதவ் 13 பந்துகளில் 33 ரன்கள் குவித்து ஆட்டத்தின் வேகத்தை சற்றும் குறையாமல் பார்த்துக் கொண்டார். ஆனால் உண்மையான ருத்ரதாண்டவம் டெத் ஓவர்களில்தான் அரங்கேறியது. ஹர்திக் பாண்டியா மற்றும் திலக் வர்மா இருவரும் ஜிம்பாப்வே பந்துவீச்சாளர்களை நாலாபுறமும் சிதறடித்தனர். ஹர்திக் பாண்டியா வெறும் 23 பந்துகளில் 2 பவுண்டரிகள் மற்றும் 4 சிக்சர்களுடன் ஆட்டமிழக்காமல் 50 ரன்கள் குவித்தார். மறுமுனையில் திலக் வர்மா தனது முரட்டுத்தனமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 275 என்ற பிரம்மாண்ட ஸ்ட்ரைக் ரேட்டுடன் வெறும் 16 பந்துகளில் 3 பவுண்டரிகள் மற்றும் 4 சிக்சர்களுடன் 44 ரன்கள் விளாசி கடைசி வரை ஆட்டமிழக்காமல் களத்தில் நின்றார். இந்த ஜோடி முறியடிக்கப்படாத 5வது விக்கெட்டுக்கு வெறும் 31 பந்துகளில் 84 ரன்கள் சேர்த்தது. கடைசி 5 ஓவர்களில் மட்டும் இந்திய அணி 80 ரன்கள் குவித்தது. இதன் மூலம் 20 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 256 ரன்கள் என்ற இமாலய இலக்கை நிர்ணயித்தது. 257 ரன்கள் என்ற கடினமான இலக்கை நோக்கி களமிறங்கிய ஜிம்பாப்வே அணிக்கு ஆரம்பமே அதிர்ச்சியாக அமைந்தது. பிரையன் பென்னட் மற்றும் தாடிவானாஷே மருமானி ஆகியோர் தொடக்க வீரர்களாக களமிறங்கினர். பவர் பிளே முடிவில் 44 ரன்கள் எடுத்திருந்தபோது அக்சர் படேல் வீசிய 7வது ஓவரில் மருமானி 20 ரன்களுக்கு இஷான் கிஷனிடம் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார். அடுத்தடுத்து களமிறங்கிய ஜிம்பாப்வே வீரர்கள் இந்திய அணியின் துல்லியமான பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் திணறினர். சுழற்பந்து வீச்சாளர் வருண் சக்கரவர்த்தி தனது சுழலால் டியான் பியர்ஸின் விக்கெட்டை கைப்பற்றினார். ஆனால் மறுமுனையில் ஜிம்பாப்வே தொடக்க வீரர் 22 வயதான பிரையன் பென்னட் மட்டும் தனி ஒருவனாக நின்று போராடினார். இந்திய பந்துவீச்சாளர்களை தைரியமாக எதிர்கொண்ட அவர் தனது அபாரமான ஆட்டத்தின் மூலம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார். குறிப்பாக சிவம் துபே வீசிய ஒரு ஓவரில் மட்டும் 26 ரன்கள் விளாசினார் பென்னட். அவர் வெறும் 59 பந்துகளில் 8 பவுண்டரிகள் மற்றும் 6 சிக்சர்களுடன் இறுதி வரை ஆட்டமிழக்காமல் 97 ரன்கள் குவித்தார். ஜிம்பாப்வே அணியின் கேப்டன் சிக்கந்தர் ராசா 21 பந்துகளில் 31 ரன்கள் எடுத்து அர்ஷ்தீப் சிங் பந்துவீச்சில் ஆட்டமிழந்தார். ஜிம்பாப்வே அணியால் 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 184 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. இறுதியாக இந்திய அணி 72 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் அர்ஷ்தீப் சிங் மிகச் சிறப்பாக பந்து வீசி 4 ஓவர்களில் 24 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து 3 முக்கிய விக்கெட்டுகளை வீழ்த்தினார். அதிரடியாக விளையாடி அரைசதம் விளாசிய ஹர்திக் பாண்டியா ஆட்டநாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த வெற்றியின் மூலம் இந்திய அணி தனது அரையிறுதி வாய்ப்பை உயிர்ப்புடன் வைத்துள்ளது மட்டுமல்லாமல் தனது நெட் ரன் ரேட்டையும் 0-100 ஆகஸ்ட் உயர்த்தியுள்ளது. மார்ச் 1ஆம் தேதி கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் நடைபெறவுள்ள வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான அடுத்த போட்டி
அரையிறுதிக்கு செல்லப் போவது யார் என்பதை தீர்மானிக்கும் ஒரு மாபெரும் நாக் அவுட் ஆட்டமாக மாறியுள்ளது. அடுத்த போட்டியில் இந்திய அணி எப்படி செயல்படப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான கிரிக்கெட் தகவல்களுடன் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.